Hi friends, welcome to Sugi Mango Kitchen. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் வீடியோ போட்ட உடனே மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன குறிப்புகள் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இரும்பு தோசைக்கல் இருக்கு இல்லைங்களா, இது வந்து நம்ம அப்படியே தரையில வச்சோம் அப்படின்னா அந்த தோசைக்கல்ல இருக்கிற துருவெல்லாம் கீழே பிடிக்கும். அப்படியே அந்த இடம் வந்து வட்டமா தெரியும். இது எப்போவும் நம்ம கவுண்டர் டாப்லேயே வச்சுட்டு இருக்க முடியாது, செல்ஃபுக்கு மாற்றி வைப்போம். சுவரில் இருக்கிற ஆணியில் தொங்க போடுவோம். ஸோ அந்த மாதிரி செய்யும்போது சுவர்லேயுமே அழுக்கு பிடிக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம செல்ஃபில் எந்த இடத்துல வைக்கிறோமோ அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பரை மடித்து போட்டுட்டு அதுக்கு மேலே எப்போவுமே தோசைக்கல் வச்சுட்டோம் அப்படின்னா, முக்கியமாக இரும்பு தோசைக்கல் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த இரும்பில் இருக்கிற துரு எதுவும் கீழே பிடிக்காது, நீட்டாக இருக்கும். இதுக்கு மட்டும் கிடையாது, சிலிண்டருக்குமே பொருந்தும். இப்போது சிலிண்டர் வந்து நம்ம அப்படியே டைல்ஸில் கீழே தரையில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடம் வந்து வட்டமாக அப்படியே கரை பிடிச்சிரும். சிலிண்டருக்கு கீழே ஒரு கலண்டர் அட்டை இல்லை வீட்டுக்கு போடுற மிதியடி நம்ம துணி மாதிரி ஏதாவது மடித்து போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம சிலிண்டர் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கரை வந்து கீழே பிடிக்காது. சுவரில் தொங்க போடும்போது முக்கியமாக இந்த இடத்துல தான் கரை பிடிக்கும். அதனால் அந்த இடத்த சுற்றி பேப்பர் வந்து சுற்றி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கிளிப்பு போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சிட்டோன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம ஆணியில் எப்படி தொங்க போட்டாலுமே அந்த கரை வந்து அதில் வந்து சுவரில் படியாது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து காயை பழுக்க வைக்கிற முக்கியமான வேலைக்கு பேப்பர் வந்து நம்ம பயன்படுத்த முடியும். காயாக இருக்கிறது தக்காளி பழம், சப்போட்டா, மாங்காய், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் பேப்பரில் இப்படி நல்லா சுற்றி வச்சிட்டோம் அப்படின்னா போதும். அடுத்து 2 நாளில் அழகாக பழுத்துரும். சில தக்காளி பழங்கள்லாம் 10 நாள் ஆனாலும் பழுக்கவே செய்யாது, அப்படி காயாகவே இருக்கும். அந்த மாதிரி தக்காளி பழமும் இருக்குது. அதெல்லாம் அந்த மாதிரி பேப்பரில் சுற்றி வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே பழுத்துரும். அடுத்ததான் வீட்டில் முகம் பார்க்குற கண்ணாடி. நம்ம முகம் என்னதான் பளிச்சுன்னு இருந்தாலும் கண்ணாடி மங்கலாக இருந்தது அப்படின்னா கண்ணாடியில் நம்ம முகம் வந்து ரொம்ப டல்லாக தான் தெரியும். கண்ணாடியை தொடச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா இது நம்ம முகம் தானே இவ்வளோ பளிச்சுன்னு இருக்கா அப்படின்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். நம்ம கண்ணாடி எப்போவும் பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னா அதில் கொஞ்சமாக தண்ணி வந்து தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு பேப்பர் வச்சு நம்ம தொடச்சி விட்டோம்னாலே போதும், நல்லா பளிச்சுன்னு மாறிடும். துணி வச்சு கண்ணாடி துடைக்கும் போது அந்த தூசி வந்து போகாது, மறுபடியும் கண்ணாடியிலே ஓட்டிகிட்டு இருக்கோம். அதுக்கு பதிலாக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி பேப்பர் வச்சு தொடச்சி பாருங்கள், சூப்பராக அந்த கண்ணாடி வந்து பளிச்சுன்னு மாறிடும். அடுத்ததாக ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஸ்மெல்லை நீக்கிறதுக்கான ஒரு டிப் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம பூ இல்லை ஏதாவது ஒரு பொருள் வந்து வாசனை வரக்கூடியதாக வச்சுட்டோம் அப்படின்னா அதோட வாசனை ஃப்ரிட்ஜு முழுவதுமே வந்துடும். திரும்ப அந்த வாசனையை எடுக்கிறது கஷ்டம். ஃப்ரிட்ஜில் இருக்கிற தேவையில்லாத எந்த ஸ்மெல்லாக இருந்தாலும் அதை எடுக்கிறதுக்கு ஒரு பேப்பரே போதும். பேப்பர் இந்த மாதிரி சுருட்டி ஃப்ரிட்ஜில் ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இந்த பேப்பர் ஃப்ரிட்ஜில் இருக்கிற எல்லா வாசனையும் உறிஞ்சி வச்சுக்கோம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த பேப்பரே எடுத்து நம்ம தூக்கி போட்டுக்கலாம். மீன், நான்வெஜ் எதுவாக இருந்தாலுமே ஸோ அந்த ஸ்மெல் வந்து ஃப்ரிட்ஜை விட்டு போகிறதுக்கு இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம டப்பாவில் ஏதாவது பொருள் போட்டு வச்சுருப்போம், முக்கியமாக கருவாடு, இந்த மாதிரி பொருள்லாம் கருவாடெல்லாம் போட்டு வச்சுருக்கும் போது அந்த பாத்திரத்தையோ இல்லை டப்பாவையோ எவ்வளோ தான் நம்ம கழுவினாலும் திரும்ப அந்த ஸ்மெல் வந்து அதை விட்டு போகவே செய்யாது. இப்படி எந்த ஸ்மெல்லாக இருந்தாலும் முக்கியமாக ஒரு பொருளில் இருக்குது, நம்ம கழுவுனதுக்கப்புறமும் அது போக மாட்டேங்குது அப்படின்னா அந்த டப்பாக்குள்ளே இந்த மாதிரி பேப்பர் வச்சுக்கோங்க. பேப்பர் வச்சு மூடி வச்சுருங்க. 2 நாளைக்கு அப்புறம் அந்த ஸ்மெல் வந்து காணாமல் ஓடி போயிருக்கும். நம்ம என்னதான் சோப்பு போட்டு கழுவினாலும் போகாத ஸ்மெல்லாம் அந்த பேப்பர் வச்சு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா போதும், அந்த பேப்பரே எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துக்குமா. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து கண்ணாடி பொருளை பேக் பண்ணுறதுக்கான ஒரு டிப்பு தான் யூஸ் பண்ண போகிறோம். கண்ணாடி பொருள் நம்ம கடையில் வாங்கும்போதே உடனடியாக அதை வந்து நல்ல பேப்பர் சுற்றி தான் கொடுப்பாங்க. அதுக்கு உள்ளேயும் பேப்பர் வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க. அதை தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். நம்ம இப்போ கண்ணாடி பொருள் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா உடனடியாக அந்த கண்ணாடி பாத்திரத்துக்குள்ளே இந்த மாதிரி பேப்பர் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. பேப்பர் மேலேயும் பேப்பர் சுற்றி நம்ம ரப்பர் போட்டு வச்சிட்டோன்னா போதும், அது வந்து உடையவே உடையாது. கண்ணாடி பொருளை சேஃபாக கொண்டு போகிறதுக்கு பேப்பர் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம ரொம்ப ஈஸியாக கேஸ் ஸ்டவ் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சில்வரில் இருக்கிற கேஸ் ஸ்டவ் தான் நிறைய வீட்டில் இருக்கும். எல்லா வீட்லேயுமே மேக்ஸிமம் இது தான் வச்சுருப்போம். இதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துட்டோன்னா போதும். கேஸ் ஸ்டவ் வந்து அப்படி பளன்னு நிஜமாகவே மின்னும். ஏன்னா நம்ம துணி வச்சு துடைக்கும் போது அந்த அழுக்கு தூசியெல்லாம் அவ்வளோவா வெளியே வராது. ஆனால் பேப்பர் வச்சு துடைச்சோம் அப்படின்னா சூப்பராக அதில் இருக்கிற எந்த தூசியுமே எஸ்கேப் ஆக முடியாது, எல்லாமே பேப்பரில் வந்துடும். இந்த மாதிரி நார்மல் நியூஸ் பேப்பரே போதும். இதுதான் வித்தியாசம். நம்ம துணி வச்சு துடைக்கும் போது அவ்வளோ பளபளப்பு வராது, ஆனால் பேப்பர் வச்சு துடைக்கும் போது நல்லா பளன்னு மின்னும். நம்ம கேஸ் ஸ்டவ் ஏதோ இப்போ ரீசெண்டாக வாங்கி வச்ச மாதிரி நல்லா பளன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம காலில் போடுற ஷூ இருக்குது இல்லைங்களா, அதில் இருக்கிற ஸ்மெல்லை வெளியே எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். பேப்பர் வந்து நல்லா சுற்றி அந்த ஷூக்குள்ளே வச்சு விட்டுட்டிங்கன்னா போதும், அந்த ஷூவில் இருக்கிற ஸ்மெல் எல்லாமே பேப்பர் வந்து உறிஞ்சி எடுத்துக்கும். ஷூ வந்து ஸ்மெல் ஃப்ரீயாக இருக்கும்.
இது வந்து ஹெல்மெட்டுக்கும் பயன்படுத்தலாம். ஹெல்மெட்லேயும் வந்து நல்ல ஸ்மெல் அடிக்கும். ஸோ அது வந்து இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா பேப்பர் வந்து நல்லா சுற்றி ஹெல்மெட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில் வந்து ஹெல்மெட்லேருந்து ஸ்மெல் வராது. பேப்பர் எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பேகு, ஷூ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சோம் அப்படின்னா அதோட ஷேப்பே மாறி போகும். ரொம்ப தொஞ்சி போயிடும். இது வந்து ஷேப் அப்படியே இருக்கணும், அது வந்து புதுசு மாதிரியே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கடையிலலாம் பேப்பர் தான் உள்ளே வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. பேகுக்குள்ளே பேப்பர் இருக்கும். அப்போ தான் அந்த பேக் வந்து ஷேப்பு வந்து இழந்து போகாமல் அதே ஷேப்பில் பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஷூவும் பேகும் எப்போவும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுக்குள்ளே பேப்பர் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. கடைக்காரங்கெல்லாம் இந்த மாதிரி தான் செய்கிறாங்க. ஸோ நம்மளும் அந்த மாதிரி செய்யும்போது பேக் வந்து அப்படியே ஷேப்போடு இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஷூக்கும் இந்த மாதிரி பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். எது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.